ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கான எபிரேய வார்த்தை இமட் என்பதாகும். இமட் என்ற வார்த்தையினுடைய பொருள் உண்மை, ட்ரூத். அதை சத்தியம் என்றும் சொல்லி கூட மொழிபெயர்க்கலாம். உண்மை என்பது என்ன? என்றுமே மாறாமல் இருப்பதற்கு பேர்தான் உண்மை. யார் மட்டும் மாறாதவர்? கர்த்தர் மட்டுமே மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. இன்றைக்கான எபிரேய வார்த்தை இமட் என்பதாகும். எபிரேய எழுத்துக்களை உச்சரிக்கிறேன். ஆலஃப், செகோல், மீம், செகோல், டவ். ஆலஃப், மீம், டவ், இமட். இமட் என்ற வார்த்தையினுடைய பொருள் உண்மை, ட்ரூத். அதை சத்தியம் என்றும் சொல்லி கூட மொழிபெயர்க்கலாம். வாருங்கள், இமட் என்ற வார்த்தை வருகிற ஒரு வசனத்தை நாம் கவனிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். சத்தியம் உள்ள தேவன், இமட் எல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ட்ரூத்ஃபுல் காட், சத்தியம், உண்மை. இமட் என்றதான வார்த்தைக்கு பின்னால் பல அர்த்தங்களே அது கொண்டதாய் இருக்கிறது. சத்தியம் என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, எந்த திரைகளும் இல்லாத, எந்த மறைவும் இல்லாத, there is no hidden agenda, there is no veil, திரைகள் இல்லாத, ஒளிவு இல்லாத, மறைவு இல்லாத, அதற்கு பேர்தான் சத்தியம், அதற்கு பேர்தான் உண்மை, ட்ரூத். உண்மை என்று சொல்லும் பொழுது அதிலே வெளிப்படைத்தன்மை காணப்படுகிறது. அதற்கு பேர் தான் உண்மை. ஏதோ கொஞ்சம் மறைச்சு ஒளிச்சு அப்படி இருக்கும் பொழுது அதுல என்ன இல்லைன்னு சொன்னா அது உண்மையான விஷயங்கள் கிடையாது. உண்மை என்று சொல்லும் பொழுது அதில் 100% வெளிப்படைத்தன்மை இருந்தால்தான் அதற்கு பேர் உண்மை. இந்த உண்மை என்பது ஸ்ட்ரெயிட் என்கிறதான வார்த்தையில கூட நம்முடைய வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 48வது வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இவர் சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களா? என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த. அப்படின்னா நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய பாதையில எந்த கோணலும் கிடையாது. அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து போய் சேரும் வரை ஸ்ட்ரெயிட் ரூட்ல போனார். அப்படி சொல்ல முடியுமா நீங்கள்? கானான் எங்க இருக்கிறது? பதானாராம் எங்க இருக்கிறது? யோசித்து பாருங்கள். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன் நேர்வழியாய் நடத்துகிறவர் என்று சொல்லி சொல்லுகிறார். நேர்வழியாய் நடத்துவது நேர் வழி. நேர் என்கிறதான வார்த்தைக்கு இம்மட் என்றும், வழி என்கிறதான வார்த்தைக்கு டெரக் என்றும் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டெரக் இம்மட், நேர் வழி.
அப்ப நேர்மையான என்பதற்கும் உண்மையான என்பதுதான் அதனுடைய சரியான பொருளாய் இருக்கிறது. இவர் நேர்மையானவர் என்றால் என்ன பொருள்? உண்மையானவர். கர்த்தரை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வழிகளை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை சொல்லும் பொழுது அது உண்மையானது, சத்தியமானது, நேர்மையானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி அற்புதமாக எழுதப்பட்ட சங்கீதங்களிலே விசேஷித்த இடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 119ஆம் சங்கீதத்திற்கு உண்டு. அதே போல 19ஆம் சங்கீதத்திற்கும் உண்டு. 19ஆம் சங்கீதம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றியே நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் ஆயிருக்கிறது, பொன்னிலும் மிகுந்த பசுமணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது சொல்றாருல்ல. இந்த சங்கீதக்காரனுடைய 19ஆவது சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் இமட், உண்மை. உண்மை என்கிறதான வார்த்தை இம்மட் என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் மிகவும் பிரியமான சங்கீதம் 119ஆம் சங்கீதம். சாட்சிகள், வழிகள், கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நீதி, நியாயங்கள் என்று சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற அற்புதமான சங்கீதத்தினுடைய 151வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. All your Torah is imet. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் இமட், EMET, அலஃப் மீம் டவ். இப்பொழுது இந்த உண்மை என்கிறதான விஷயத்தை இந்த எபிரேய எழுத்துக்கள் நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லுகிறது. இம்மட் என்கிறதான அந்த வார்த்தைக்கு 3 எழுத்து. அலஃப், இது எபிரேய ஆல்பபெட்ல எபிரேய எழுத்துக்களின் முதலாவது வருகிற எழுத்து. மீம், இந்த எபிரேய எழுத்துக்களின் வரிசையிலே மீம் நடுமையமாக வரக்கூடிய எழுத்து. டவ், இது கடைசி எழுத்து. முதல் எழுத்து, நடு எழுத்து, கடைசி எழுத்து, இந்த 3ம் சேர்ந்தது உண்மை. உண்மை என்றால் என்ன? தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நடுவில் கூட எந்த விதமான ஒரு மாற்றத்திற்கும் உட்படாத ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும். From the beginning to end, even in the middle, imat means truth. Truth doesn't change. மாறாதது. பாதியில் எப்படி இருக்கிறதோ முடிவு வரை அப்படிதான் இருக்கும். நடுவில் கூட மாறாதது. அலஃப் முதலாம் எழுத்து, மீம் நடுமையமான எழுத்து, டவ் கடைசியான எழுத்து. உண்மை என்பது என்ன? என்றுமே மாறாமல் இருப்பதற்கு பேர்தான் உண்மை. யார் மட்டும் மாறாதவர்? கர்த்தர் மட்டுமே மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மனிதர்கள் மாறி விடுவார்கள், ஆனால் ஆண்டவர் மாறாதவர். கர்த்தருடைய வார்த்தை மாறாதது, என்றென்றும் நிலைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் தோரா உண்மை. கர்த்தாவே, நீர் உண்மையுள்ளவர். ஓ லார்ட், யுவர் நேம் இஸ் இமட். கர்த்தாவே, உம்முடைய நாமம் உண்மை. அந்த உண்மையுள்ள தேவன் நம்மை உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். யாருக்கு? அவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. உண்மையுள்ள வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய வேதம் சமூலமும் சத்தியம், அது உண்மை உள்ளது. உண்மையுள்ள அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் எங்கள் மேல் பாராட்டுகிற நல்ல தயவுக்காகவும் கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமது உண்மை தலைமுறைக்கும் போதுமானது. நீர் சத்தியமுள்ள தேவன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களில் காணப்படுகிற எல்லா விதமான மாறுபாடான காரியங்களையும் அகற்றி
எங்களை உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் உண்மையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதியும் கனவும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கான எபிரேய வார்த்தை மாறா என்பது எபிரேய வார்த்தை. மாறா என்று சொன்னால் கசப்பு. கர்த்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good.